நம்மள பல பேர் கருப்புளுந்தை யூஸ் பண்ணாததுக்கு காரணமே ஐயோ அதை கழுவி எடுக்கிறது பெரிய வேலைங்கிறதுனால தான். பட் அதோட தோலில் இருக்கிற சத்து நம்ம யாருக்குமே தெரியறது கிடையாது. அப்படி உங்கள் வீட்டில் கருப்புளுந்தை யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு பிளாக் கலர் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம கருப்புளுந்தை எல்லாத்தையும் கழுவி அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம மாவும் தனியாக அரைக்க போகிறோம், ப்ளஸ் நம்மளோட ரெசிபிக்கும் தனியாக எடுத்து வச்சுருக்கோம். 2 சின்ன வெங்காயம், 2 பல்லாரி, ஒரு பச்சை மிளகா, இஞ்சி, கருவேப்பிலை எடுத்து வச்சு அதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருங்க. அரைச்சி வச்சுருக்க மாவை ஒரு விஸ்கோ இல்லை ஒரு ஃபோக்கோ வச்சு நல்லா மாவு சாஃப்ட் ஆகிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கிட்டே இருங்க. மாவு நல்லா சாஃப்ட் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த வெங்காயம் ப்ளஸ் கொஞ்சோண்டு அரிசி மாவு, அதோட கொஞ்சோண்டு மிளகு ஜீரகத்தூள் போட்டு நல்லா எண்ணெயை காய விட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவை உருண்டையாக எடுத்தாதாங்க நம்மளோட ரெசிபிக்கான ஷேப் வரும். இன்னமாங்க நீங்கள் கண்டுபிடிக்கல என்ன ரெசிபின்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரிஞ்சவங்க ஒரு ஹார்ட் ஒன்று கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எந்த ரெசிபியும் இல்லைங்க, வடை தான். வேறு என்ன, வடை பிடிக்காத ஆள் யாராவது இருப்பாங்களா? உண்மையிலேயே கருப்புளுந்தை யூஸ் பண்ணி நீங்கள் மாவோ இல்லை வடையோ செஞ்சு பாருங்கள். வடையோட வாசனையும் சூப்பராக இருக்குது, மாவும் ரொம்ப சீக்கிரம் புளிக்க மாட்டேங்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.